1 கொரிந்தியர் 11:31 அது என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த ஒரு வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், நம்மை நாமே நிதானித்து அறிந்து மாற்றிக்கொண்டால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நிதானித்து அறிந்தா மட்டும் இல்ல, அதன்படி மாற்றணும் இல்லையா? அப்படி பண்ணிட்டா நியாயம் தீர்க்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை விசேஷ விதமாக நீங்கள் செய்து வந்திருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். அதுல செய்ய தவறி, நான் இப்ப சொல்லிக் கொடுக்க போறத செய்ய தவறி இருக்கலாம். நம்பர் 1, நல் அறிக்கை செய்கிறவர்களாக இருங்கள். நல் அறிக்கை அது என்ன அப்படின்னு சொன்னா, சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 91 எடுத்து பாருங்கள், 2ஆம் வசனம் படிக்க கேட்போம். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நல்லா நீங்க கவனிங்க, இது ஒரு நல்ல அறிக்கை. இப்ப இந்த அறிக்கையை மட்டும் நான் சொல்லல. இந்த சங்கீதம் 91 நல் அறிக்கை செய்வதற்கான ஒரு அருமையான சங்கீதம். ஒரு சிலருக்கு எடுத்து படிப்பீங்களா இருக்கலாம். இது அறிக்கையா செஞ்சு பாருங்க, நல்ல அறிக்கை. அதை போலதான் சங்கீதம் 121, அதை போலதான் சங்கீதம் 23. இந்த 3 சேர்ந்தது ஒரு ட்ரையாங்கிள் போல, முக்கோணத்தில் 3 மூலைகள் போல. இந்த அறிக்கை செய்கிறதற்கான, நல் அறிக்கை செய்கிறதற்கான சங்கீதங்களை நீங்கள் காலையிலே எழுந்து ஆயத்தமான உடனே ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்து அறிக்கையாய் செய்யலாம். தினம் படிக்கிற வசனம் வேற, நீங்க 1 கொரிந்தியர்ல படிச்சுக்கிட்டு இருக்கலாம், அது வேற. இதை படிச்சுட்டு ஓடக்கூடாது. படிக்கிறதுக்கு இல்ல, அறிக்கை. அதுல நீங்க சொல்லணும், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் தேவன், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படி சொல்லணும். அந்த அறிக்கை சொல்லும் போது உங்கள் வாழ்க்கை மலரும், உங்கள் ஜீவன் சௌக்கியம் அடையும். தேவனுடைய பார்வையில் மற்றும் மனிதருடைய பார்வையில் நீங்கள் நற்புத்தியையும் பெறுவீர்கள், ஆசீர்வாதமும் பெறுவீர்கள். அப்ப அறிக்கை, நல்ல அறிக்கை. இதனோடு கூட இன்னொரு வசனத்தையும் சேர்த்து சொல்லிக்கொள்ள எனக்கு தோன்றுகிறது. அது ஆதியாகமத்திலே இருக்கிற அருமையான ஒரு வசனம். அதுல என்ன, ஆதியாகமம் 32:10 எடுத்து படிங்க. இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க. இதை முழுசுமா வசனம் சொல்ல வேண்டாம், பாதி வசனத்தை அறிக்கை பண்ணுங்க, படிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும், எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. அவர் ஒரு முற்பிதா, யாக்கோபு ஒரு முற்பிதா. அவருடைய காலடி சுவடுகளும் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் அடிச்சுவடுகளை வைத்து சென்றது போல இந்த முற்பிதாக்களுடைய அடிச்சுவடுகளையும் நாம் பார்த்து பின்பற்றதான் வேதாகமம், பரிசுத்த வேதாகமம், த ஹோலி பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இதை நீங்கள் நல் அறிக்கையாக தினமும் எழுந்தவுடன் சொல்லுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு வந்துவிடும். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே நல்ல கிருபையையும் தயையும் இரக்கத்தையும் சம்பாதித்து விடுவீர்கள். ஏன்னா காலையில் எந்திரிச்சோன்னே சொல்றீங்க, கர்த்தாவே உம்மை நான் நோக்கி, நீர் என் தேவன், என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர். அவ்வளவுதான். இந்த அறிக்கை தான் வேணும் அவருக்கு. நான் உம்மை நம்புறேன், நீர் என் தேவன் என்று சொல்லும்போது நான் உம்மை விசுவாசிக்கிறேன். அவ்வளவுதான். உம்மை நம்புகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன். இப்படி சொல்லும் போது தேவன் மனம் இறங்குகிறார், நம்மை எல்லா விதத்திலும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஒரு அருமையான பாட்டு உண்டு. இந்த அறிக்கை குறித்து நான் யோசிக்கும் போது அந்த வசனத்தை நான், அந்த பாட்டுல இந்த வசனங்கள் எல்லாம் இருக்கிறதை நான் உணர்வேன். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார்,
வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். ரிப்பீட் பண்ணுங்க பாப்போம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். முதல்ல ஒரு நாள் ஆரம்பத்துல சத்திய வேதத்தின் படியாக அறிக்கை செய்யுங்க. அந்த அறிக்கை அவசியம். இரண்டாவது, இந்த ஆண்டில் நம் வாழ்க்கையில் கரை, நீங்காத கரை என்று எதுவும் வந்திருக்க கூடாது. நீங்காத கரை என்ன? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்றால் 26ஆம் வசனம் பாருங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். வசனத்தை நான் சொல்லி தர்றேன், புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு சாதாரண விசுவாசி, ஆரம்ப கால விசுவாசி பின்மாற்றத்தில் போனார், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்னா ஆண்டவர் அதை மன்னிச்சிருவாரா இருக்கும். ஏன்னா பின்மாற்றத்தில் இருந்து வர்றாங்க, ஏற்றுக்கொள்வார். ஆனா இதுவே நீங்க நல்ல ஒரு முத்தின விசுவாசியா இருக்கிறீங்க, வேத அறிவு நன்கு உங்களுக்கு தெரியும், தசம பாகம் சரியாய் தருகிறீர்கள், ஞான ஸ்நானம் பெற்று விட்டீர்கள், கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். ஆனால் ஒரு வேளை வருகிறது, ஒரு சந்தர்ப்பம் வருகிறது, அதிலே மனப்பூர்வமாய் பாவத்தை செய்தார்கள் என்றால், சத்தியத்தை அறிஞ்சிட்டான் இவன், சத்தியம் முழுவதும் அறிஞ்சு கொண்ட பிறகு மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடாது. சவுலினுடைய வஸ்திர தொங்கலை அறுத்து கொள்ளும் போது தாவீது மனசு அடிக்குது, திக்கு 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 திக்கு, அடடா என் எஜமான் அல்லவா, இன்னும் ராஜாவா இருக்காரேன்னு அவருடைய உடைய அறுக்கலாமா என்றாலும் நான் அடையாளம் காட்டுறதுக்கு இது தவிர வேற வழி இல்லை, அறுத்துட்டு போயிட்டு தூரத்துல இருந்து இதை பாருங்கன்னு சொல்றாருல்ல. அந்த திக் திக் இல்லாம மனப்பூர்வமா பாவம் ஒருவன் செய்தால் அதுக்கு மட்டும் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை. மீட்பர் இயேசு கிறிஸ்து பலியாயிட்டார்ல. இப்ப ஒரு சில பாவங்கள், துணிகர பாவங்கள், மனப்பூர்வம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் செய்கிற பாவங்கள் தான் நீங்கா கரை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அது கழுவப்பட வராது, அந்த ரத்தமே வராது அந்த இடத்தை கழுவுறது. நோ, ஐ டோன்ட் நோ ஹிம். அந்த பாவத்தை செய்த அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லலாம். இல்லைன்னா அந்த பாவத்தை செய்திருக்கிறானா இருக்கும், அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் ஒருவேளை இப்ப மனம் திரும்பி வந்திருக்கலாம், கர்த்தரை தேடுறான், ஓகே, ஒருவேளை அவன் வரட்டும். அதனாலதான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொன்னார், ஒருவன் சாராயத்தை குடிக்கிறான், ஆனாலும் திருப்தியாக மட்டும் உட்கார்ந்து சாராயத்தை மனப்பூர்வமா குடிச்சான்னா நான் அவனை மன்னிக்க சித்தமாகிறேன். இப்ப கர்த்தர் மன்னிக்கலைன்னா உடனே மரண தண்டனை தான் கிடையாது, புரிஞ்சுக்கங்க. உடனே நரகத்துல தான் போட போறாரு இல்ல. நான் மன்னிக்க மாட்டேன்னாருன்னா அதுக்குரிய தண்டனையை சுமப்பான். புரிஞ்சுட்டீங்களா? பாவ மன்னிப்பு பெற்றா அதுக்குரிய தண்டனை வராது. ஆனா மனப்பூர்வமா பாவம் செஞ்சா அதுக்கு கர்த்தர் அமைதியா டாடா பாய் பாய் see you, நீயே பார்த்துக்க அப்படின்னு விடுறாரு. அந்த விதமா தான் வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிகிற அறிவுமா மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் என்ன வருமா? 27ஆம் வசனம், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதல். மனப்பூர்வமா பாவம் செஞ்சுட்டா, தாவீது சொல்றாரு பாருங்க, ஒரு நாள் மனப்பூர்வமா பாவம் செஞ்சுட்டாரு. அவர் சொல்றாரு, சீமையை தூஷிச்சோன்னு, இது சும்மா நடக்கல, கர்த்தர் இவனை தூஷிக்க விட்டுருக்கிறாரு. அவருக்கு மனம் அடிக்குது. தரையில கால்நடையா வெளியே போறப்ப சொல்றாரு, கர்த்தர் இதை விடுற, நான் அறியாம மனப்பூர்வமா செஞ்சுட்டேனே அந்த தவறு, அதுக்கு என்னை ஆண்டவர் வெளியே அனுப்புறாரு, இது போல பாடுகளை படுறேன், இந்த சீமையை தூஷிக்க விடுறாரு.
விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இது எப்படின்னா, விரோதிகளை, தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை பட்சிக்கத்தக்க ஒரு கோப ஆக்கினை உலகத்தில் அனுப்புறாரு அப்படின்னு இருக்குன்னா, அந்த கோபாக்கினை போல ஒன்னும் விசுவாசியாய் உனக்கு கூட வரும், தேவ பிள்ளையே வரலாம். அப்ப அப்படி வர்றது எதை நீக்கும்? வந்து போன பிறகு எது நீக்கிறோம்? அந்த கரையை போக்கிடும். கரைக்கான தண்டனை கொடுத்துட்டாருல்ல, தண்டனை முடிஞ்சிருச்சா, அப்ப அவனை விட்டுறணும். ஜெயிலில் போடுறாங்க, எவ்வளோ காலம் ஜட்ஜ் எழுதுறார், இவனுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனைன்னு ஒருத்தனுக்கு எழுதுறான்னு வைங்க, ஒரு பாவி கொலை செய்தவன் ஏதோ எழுதுறாரு, இல்லாட்டி 14 ஆண்டுகள், அது ஆயுட்கால தண்டனை. அந்த 14 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு அவன் விடுதலை ஆயிடுறான். அடுத்த அரசாங்கம் அவனை தண்டிக்க முடியாது. ஏன்? பாவத்துக்குரிய சம்பளத்தை வாங்கிட்டான். ரைட் பா, போ, சரி இனி பாவம் செய்யாது அப்படின்னு ஆண்டவர் திரும்ப ஏற்றுக்கொள்வார். தாம் சேர்த்துக் கொள்ளுகிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போலன்ற மாதிரி அப்படி சேர்த்ததுக்கு பிறகு சின்ன சின்ன சிக்ஷை கொடுத்து கண்ட்ரோலில் வச்சு அழகாக கொண்டு போவார். இந்த மாதிரி நீங்கா கரை இருக்கா அப்படின்னு உங்களை சோதிங்க. நீங்கா கரை வராம பாருங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், இதுவரை நான் உமக்கு செய்தவைகளை நினைத்தருளும் கெஞ்சலாம். அவருடைய தீர்ப்பு இன்னும் வரலையா? வர்றதுக்கு முன்னாடி கெஞ்சி கதறி கூத்தாடி அவர் பாதத்தில் கிடக்கலாம். த்ரில்லோரியம்னு ஒன்று வச்சிருப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு. அந்த த்ரில்லோரியத்தில் கொண்டு போய் சின்ன பிள்ளைகளை விட்டோம்னா நல்லா ஒரு சீட்டில் உட்கார வச்சு பெல்ட் மாட்டிடுவாங்க. இந்த பக்கம் பெல்ட், இந்த பக்கம் பெல்ட் மாட்டி உட்கார வச்சிருவாங்க. டக்குன்னு ஸ்கிரீன்ல ஆன் பண்ணுவாங்க. ஸ்கிரீன்ல அவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெரிய பலகை சர்ன்னு கீழே போகுது. அந்த உட்கார்ந்து இருக்கிற மனுஷன் வேகமா கீழே போறான்னா, இந்த பையன் உட்கார்ந்து இருக்கிற சீட் சர்ன்னு கீழே போற மாதிரி இருக்கும். அதன் பின்பு அந்த கட்டை தட்டி இவன் விழுகிறான்னா இவனுடைய சேர் இப்படி திரும்பும். அதன் பின்பு இப்படி திரும்பும். அவன் முகத்துல தண்ணி விழுகுதுன்னா அங்க முழுசும் தண்ணீர் சிரிஞ்சிகள் வச்சிருப்பாங்க. சர்ன்னு முகத்துல தண்ணி விழும். அந்த த்ரில்லோரியத்துக்கு போனவங்க அந்த காமன் நேரத்தில் அந்த அவர்கள் திரையில காட்டப்படுகிற காட்சியில எவ்வளவு ஒரு மனிதன் பாடுபட்டானோ அத்தனையும் அனுபவிச்சுட்டு வெளியே வரும்போது அடடா பயத்தோடு வெளியே வருவாங்க. அப்ப மனப்பூர்வமா பாவம் செஞ்சா ஒரு தடவை த்ரில்லோரியம் சொல்லுங்க உண்டு, போயிட்டு வரணும். த்ரில்லோரியத்துக்குள்ள போகணும், அப்படியே வெளியே மெதுவா முழிச்சுட்டு தான் வரணும். வேணுமா நமக்கு? வேண்டாம். நீங்க சொல்லுங்க, த்ரில்லோரியம் டாட்டா பபாய், வேண்டாம், ஓ நான் கர்த்தரையே சேவிப்பேன். ஹல்லேலூயா. கைகள் வச்சு சொல்லும் ஹல்லேலூயா.